ஓம் சாந்தி. 87வது நாள். வானினுடைய தேதி 6/1/83. இத்தாலியினுடைய நேபிள்ஸ் நகரின் 19வது நூற்றாண்டில் ஒரு 11 வயது பையன் இருந்தான். அவர்கள் ஏழை குடும்பத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தார்கள். ஒரு ஃபேக்டரியில் வேலை செய்து வந்தார்கள். அந்த சிறுவனுக்கு சிறு வயதிலேயே இசையில் ஆர்வம் இருந்தது. எங்கு போனாலும் அவருக்கு சங்கீதம்தான் கேட்டிருந்தது. பறவைகளினுடைய சப்தம், தொழிற்சாலையினுடைய சப்தம், காற்றினுடைய ஓசை, எல்லாவற்றிலும் சங்கீதம்தான் தென்பட்டது. அவருடைய வீட்டில் ஒரு பழைய பியானோ இருந்தது. சில சங்கீதத்தினுடைய இசைக்குறிப்புகளும் இருந்தது. அதை அடிக்கடி பார்த்து கொண்டே இருப்பார் அந்த சிறுவன். அதை வாசித்தும் பழகுவார் அந்த பழைய பியானோவில். ஏழ்மையான குடும்பத்தைச் சேர்ந்திருந்த போதும் ஏதாவது சாதிக்க வேண்டும் என்ற ஆர்வம் அந்த சிறுவனுக்கு இருந்தது. அந்த சிறுவன் ஒரு மிக பிரசித்தி பெற்ற ஒரு இசை வித்வானை தேடி கண்டறிந்தார். அவர் அந்த குருவிடம் சென்று, நான் மிக பிரபலமான சங்கீதக்காரராக வேண்டும், இசை மேதையாக வேண்டும், எனக்கு நீங்கள் இசை கற்றுத்தர முடியுமா என்று கேட்டார். அந்த குருவும் கூறினார், ஒரு முறை நீ பாடி காண்பியேன் என்றார். இந்த சிறுவன் பாடி காண்பிக்கின்றார். அந்த சங்கீத குரு கூறினார், நிறுத்து, இப்படி ஒரு குரலை நான் கேட்டதே இல்லை இதுவரைக்கும், சுரமில்லாத குரலாக இருக்கிறது, வாய்ப்பே இல்லை நீ சங்கீதம் பாட, வேறு எந்த வேலை வேண்டுமானாலும் செய், ஆனால் சங்கீதம் மட்டும் நினைத்து பார்த்து விடாதே, மறந்துவிடு என்று கூறிவிட்டார் அந்த குரு. இந்த வாசகம் அந்த இளம் மனதில் மிக ஆழமான பாதிப்பை ஏற்படுத்தியது. விரக்தி அடைந்து விட்டார். சங்கீத படிப்பு எல்லாவற்றையும் விட்டுவிட்டார். அவருடைய பயிற்சியும் முடிந்து விட்டது. விளையாடுவதை கூட நிறுத்திவிட்டார். வேலை மட்டும் பார்த்து கொண்டிருந்தார். அவங்க அம்மா கவனிக்கிறாங்க, சிறுவனுக்கு என்ன ஆச்சு, திடீர்னு ஏன் இவன் இப்படி சோர்வடைந்து போயிட்டான், கொஞ்சம் முயற்சி பண்ணுறாங்க என்ன நடந்தது என்று தெரிந்து கொள்வதற்கு. பிறகுதான் தெரிய வந்தது உண்மை. ஒரு நாள் கூறினார் அவங்க அம்மா, ரொம்ப நாள் ஆயிடுச்சு, நம்ம 2 பேரும் சேர்ந்து பாட்டு பாடி, வாங்க நம்ம 2 பேரும் பாடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த பழைய பியானோவில் பாடுறாங்க 2 பேரும். உங்கள் அம்மா சொல்கிறாங்க அந்த பையனிடம், உன்னுடைய வாய்ஸ், உன்னுடைய குரல் ரொம்ப இனிமையாக இருக்குது, எனக்கு இன்னொரு குருவை தெரியும், அவரிடம் நான் உன்னை அழைத்துட்டு போகிறேன், அவரிடம் நீ இசை கற்றுக்கொள்ளலாம் என்று அவங்க அம்மா கூறுகிறார்கள். ஆனால் அந்த அம்மா குறிப்பிடக்கூடிய குரு அதிகம் பணம் கட்ட வேண்டியிருந்தது, குருதட்சணை கொடுக்க வேண்டியிருந்தது. இருந்தாலும் அவங்க அம்மா அதிகமாக வேலை பார்த்து ஓட்டி பார்த்து சம்பாதிக்கிறாங்க. பையனை படிக்க வைக்கிறாங்க, இசை படிக்க வைக்கிறாங்க. அந்த சிறுவன் பெரியவராகிறார். அப்படி ஒரு இசை மேதையாக மாறுகின்றார் அந்த சிறுவர், சங்கீதத்தினுடைய அதிமேதாவியாக. ஹென்றி கோட் அப்படிப்பட்ட இசை கோர்வைகளை உருவாக்கினார். மிக உயர்ந்த அளவில் 1921 அவர் சரீரம் விட்டார். அதற்கு முன்பாகவே சங்கீதத்தை அந்த அளவிற்கு உயரத்திற்கு எடுத்துச் சென்றார். அவருடைய வாழ்க்கை கதையை பற்றி எழுதக்கூடிய எல்லோருமே ஒரே விஷயத்தில் ஒத்த கருத்தோடு கூறினார்கள். அவருடைய அம்மா அந்த அளவிற்கு மிகப்பெரிய கரம் நீட்டி, உதவி கரம் நீட்டி அவரை ஒவ்வொரு அடியிலும் முன்னேற வைத்தார். தாய்மை அன்பு எவ்வளவு உயர்ந்த காரியத்தை செய்கிறது. தன்னுடைய குழந்தைக்கு எதிர்காலத்தை அல்ல, பாக்கியத்தையே உருவாக்கி கொடுக்கின்றது தாயினுடைய அன்பு. தாயை பற்றி கவிதை கூறப்படுகிறது. எனக்கு உண்ண உணவு கொடுத்தாய், குளிரில் போர்த்திக்கொள்ள ரஜாயை கொடுத்தாய், இனிமையான தண்ணீரை போன்றவள் நீ, கதைகளில் வரும் தேவதையும் எனக்கு நீதான், சின்ன சின்ன விளையாட்டு பொருளை தந்து விளையாடும் விளையாட்டு தோழியும் எனக்கு நீதான், எனக்கு அழகழகான ஸ்வெட்டர் தத்தி கொடுத்தவளும் நீதான். 3 உலகத்திற்கு அரசனாக இருந்தாலும் தாயன்பு கிடைக்கவில்லை என்றால் அவர் வெறும் பிச்சைக்காரர்தான் என்று கூறப்படுகிறது. இந்த உலகத்தின் தாய் பிரம்மா. அவரை இன்று பாபா வாணியில் நினைவுபடுத்துகின்றார். பரம்பிதா அவரே எல்லாமும் கூட. இருந்தாலும் கூட விசேஷமாக பிரம்மா ஆன்மீக தாய்மை நிறைந்தவர். அவருடைய பாலனை, அவருடைய பாடம் அதி உன்னதமானது. சிவபாபாவினுடைய கதாபாத்திரத்தை, தாய்மை கதாபாத்திரத்தை பிரம்மா ஏற்றுக்கொண்டு நடந்தார். இன்றைக்கு முரளியில் இன்று யார் வந்தது, யாரை சந்திக்க வந்தது? தோட்டக்காரர் வந்திருக்கின்றார். தோட்டத்திற்கு நடுவில் தோட்டம் எப்படி இருக்கின்றது? வெரைட்டி, பலவிதமான மலர்கள் நிறைந்த தோட்டம் இது. விதிபூர்வமாக வளர்க்கப்பட்ட தோட்டம் இது. ஒவ்வொரு மலரிலிருந்தும் சுகந்த மனம் வீசிக்கொண்டிருக்கிறது. ஒவ்வொருவருடைய நிறமும் தோற்றமும் தனித்தனி தன்மை வாய்ந்ததாக இருக்கிறது. யாராக இருந்தாலும், எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும், ஒரே ஒரு முறை என்னுடைய பாபா என்று கூறிவிட்டால் அவர்களுக்கு எல்லாம் கிடைத்துவிடும். யார் எப்படிப்பட்டவராகவும் இருந்துவிட்டு போகட்டும், எவ்வளவு அவகுணம் கொண்டவராக இருக்கட்டும்,
கீதையில் எழுதப்பட்டிருக்கிறது, எப்பேற்பட்ட மகா பாவியாக இருந்தாலும் சரி, அவர்கள் செய்யாத பாவமே ஒன்றும் இல்லை என்று ஒரு பாதகராக இருந்தாலும் சரி, எனது அடைக்கலத்தில் எனது சரணத்தில் வந்துவிட்டால் நான் அவருக்கு எல்லா நன்மைகளையும் செய்வேன் என்று கூறப்பட்டிருக்கிறது. இதுதான் உண்மையான தாய்மை உணர்வு. மன் மனாபவ என்று ஆகிவிடுங்கள். பிறகு பாபா கூறுகிறார், உங்களுக்கான சிந்தனை செய்யும் வேலையை கூட நானே செய்கின்றேன் என்று பாபா கூறுகிறார். இதுதான் உண்மையான தாய்மை அன்பு. அசோச் பவ, சிந்தனைகளை கடந்தவர்களாக இருங்கள். நீங்கள் எதையும் செய்ய வேண்டாம். இதை செய்யணும், அதை செய்யணும், இங்கே போகணும், அங்கே போகணும், ஒன்றும் யோசிக்க வேண்டாம். சர்வஸ்வ சமர்ப்பணம், அத்தனையையும் சமர்ப்பணம். ஒரு குழந்தை விழுந்துடுச்சு, அந்த பக்கத்தில் வண்டி வருது, அதை பற்றி அந்த குழந்தைக்கு ஒரு கவலையும் இல்லை. அந்த அம்மா பாதுகாப்பு செய்கிறாங்க, அந்த குழந்தையை தூக்கிடுறாங்க. பிரம்மா யார்? ஆன்மீக தாய். அவருடையது ஆன்மீக தாய்மை உணர்வு. எப்படி இங்கு மதுபனில் உபசரிப்பு நடக்கின்றதோ அதே போலவே வதனத்திலும் உங்களுக்கு உபசரிப்பு நடக்கின்றது. இங்கு 3 கேள்வி கொடுக்கப்பட்டிருக்கிறது. தாய் தந்தை தன்னுடைய குழந்தைகளை எப்படி பாலனை செய்கின்றார்? எப்படி பாலனை செய்கின்றார்? அன்போடு ஊட்டி ஊட்டி வளர்க்கின்றார்கள். திருதராஷ்டிரர் கூறுகின்றார், ஒரு தாயினுடைய தந்தையினுடைய கடமை குழந்தையை நல்லவிதமாக ஊட்டி வளர்ப்பது, வேண்டியதை கொடுத்து வளர்ப்பது என்று. ஆனால் விதுரர் கூறுகின்றார், ஆமாம் மகாராஜா, பிரஜையும் கூட குழந்தைகள்தான். தாய் தந்தையினுடைய கடமை குழந்தைகளுடைய இச்சையை பூர்த்தி செய்வதுதான். ஆனால் பிரஜைகளும் கூட மகாராஜாவுக்கு குழந்தைதான் என்பது நினைவில் இருக்கட்டும். நீங்கள் கொடுக்கக்கூடிய பாலனையினால் குழந்தை அலைபாயக்கூடியதாக, பலகீனமானதாக ஆகிவிடக்கூடாது. விகாரத்தில் சென்று விடக்கூடாது. உங்களுடைய பாலனையினால் அலட்சியமுடையவராக ஆகிவிடக்கூடாது. அடுத்தவரை சார்ந்து இருக்கக்கூடிய பலகீனமானவராக ஆகிவிடக்கூடாது. சக்திசாலியாக ஆக்க வேண்டும். கீழே விழட்டும், விழவிடுங்கள். அடி விழட்டும், உலகத்திலிருந்து கொஞ்சம் பிடித்து கொண்டே இருக்க வேண்டாம். நிரந்தரமாக கொஞ்சம் தூரமாக செல்ல விடுங்கள். தனியாக இருக்க விடுங்கள். உலகத்தினில் தன் சொந்த காலில் நிற்கட்டும். சம்பாதிக்க வையுங்கள். அப்பொழுதுதான் அவர்கள் பவர்ஃபுல் ஆகுவார்கள். எல்லாவற்றையும் நாமே அவர்களுக்கு கொடுத்து கொண்டிருந்தால் அலட்சியமுடையவராக, சோம்பேறியாக ஆகிவிடுவார்கள். எப்படி பாபா பாலனை செய்கிறார்? ஒன்று ஊட்டி ஊட்டி வளர்க்கிறது, ஸ்தூலமான பொருட்களை கொடுத்து ஆசைகளை பூர்த்தி செய்து படிக்க வைத்து முன்னேற வைப்பது. மேலும் சுதந்திரமானவராக்கி ராஜா குழந்தை என்று சொல்லி சொல்லி வளர்ப்பது. ஒரு குழந்தை கேட்கறது, அம்மா நான் கடவுள் போல தெரிகிறேனா என்று. அம்மா கேட்கிறார், ஏன் கேட்குற? அந்த பையன் சொல்கிறான், நான் எங்கே போனாலும் அட கடவுளே வந்துட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி ஒரு சேட்டை அந்த குழந்தை பண்ணுது. பாலனை எப்படி பாபா செய்கிறார்? பாலனை எப்படி செய்ய வேண்டும்? ஆன்மீக பாலனை செய்வது, இதை பாபா நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். ஆங்கிலத்தில் கலீல் கிப்ரானினுடைய கவிதை இருக்கிறது, உங்களுடைய குழந்தை உங்களிடமிருந்து வந்திருக்கிறதே அன்றி உங்கள் உடையது இல்லை. உங்களிடமிருந்து வந்திருக்கிறது, ஆனால் உங்கள் உடையது இல்லை. ஆகவே வயோதிகத்திற்கு இந்த குழந்தை உதவும். என்னுடைய மருமகன் என்னுடைய காலை பிடித்து விடுவார், மருமகள் காலை பிடித்து விடுவார் என்று எதிர்பார்த்து கொண்டு இருக்க வேண்டாம். ஒவ்வொரு வீட்டிலும் துக்கம் இருக்கிறது. எதற்காக? மாமியாருக்கும் மருமகளுக்கும் எவ்வளவு பிரச்சனை. உண்மையில் ஜாதகம் பொருத்தம் பார்க்க வேண்டும் என்றால் மாமியாருக்கும் மருமகளுக்கும் தான் பார்க்க வேண்டும். பிரச்சனை அங்கு கணவனுக்கு இல்லவே இல்லை. பதியினுடைய கணவனுடைய ரோல் அங்கு இல்லவே இல்லை. மாமியாருக்கும் மருமகளுக்கும் தான் அங்கே ரோலே இருக்கிறது, கதாபாத்திரமே இருக்கிறது. ஆக பாலனை என்பது ஒன்று. இரண்டாவது, பாப்தாதா நமக்கு எப்படி சூட்சும பாலனை செய்கின்றார்? இதுவும் ஒரு கேள்வி. இதை பற்றி சிந்திக்க வேண்டும். சூட்சும பாலனை பகவான் எப்படி கொடுக்கின்றார்? ஸ்தூல பாலனை தனி, சூட்சும பாலனை எது? மூன்றாவது, மதுபனில் நமக்கு எப்படி பாலனை கிடைக்கிறது? இதில் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கிறது. டிரான்ஸ்போர்ட் அதிலேருந்து ஆரம்பிக்குது. அக்காமடேஷன் இருக்குது, சாப்பாடு, யாத்ரா போஜன், அப்புறம் டீ, தண்ணீர், கரண்ட்டு, வெந்நீர், இன்வெர்டர், டிஸ்பென்சரி, ஹாஸ்பிட்டல், மருந்துகள், கோயாப்பயா டிபார்ட்மெண்ட், லாஸ்ட் அண்ட் ஃபவுண்ட் டிபார்ட்மெண்ட், தொலைத்ததை பெறக்கூடிய டிபார்ட்மெண்ட், அனௌன்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட். திடீர்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும், ஒரு குழந்தை காணாமல் போய் கிடைத்திருக்கிறது, ஸ்டேஜில் இருக்கிறது, யார் குழந்தையோ எடுத்துக்கோங்க, கேமராவை குழந்தை பக்கம் திருப்புங்க, அந்த குழந்தை அம்மா என்று எழும். ஆனால் அந்த குழந்தையின் தாயோ தன்னுடைய ஆன்மீக தாயினுடைய அன்பினில் மூழ்கி தனது குழந்தையை மறந்திருப்பார். அப்படியெல்லாம் கூட பாலனை மதுபனில் நடக்கின்றது. இணைந்திருந்து யோகம் செய்யக்கூடிய வாய்ப்பு, பிராமண பரிவாரத்தோட சந்திப்பு, பாபாவோட சந்திப்பு, இங்கே இருக்கக்கூடிய வைப்ரேஷன், இங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை, இங்கே இருக்கக்கூடிய பாலனை, இங்கே இருக்கக்கூடிய மொழி, இங்கே இருக்கக்கூடிய மக்கள், இங்கே இருக்கக்கூடிய விவகாரம்,
கிடைக்கும் டோலி, இங்கே இருக்கக்கூடிய கிச்சன், டைனிங், சார்தாம் யாத்ரா, தாதிகளினுடைய பாலனை, பெரியவர்களுடைய பாலனை, லிட்ரேச்சர் டிபார்ட்மெண்ட், மியூசிக், சாங்ஸ், தினச்சரியா, ஸ்டூடியோ, லைவ் கிளாஸஸ், நேரடி ஒளிபரப்பு, இப்படிப்பட்ட பரிவாரம் குழு எங்கே கிடைக்கும்? மகான் ஆத்மாக்களினுடைய சந்திப்பு. ஒவ்வொருவரும் எவ்வளவு மகான்கள்! இறைவனின் கிருபை இல்லாமல் சாதுக்களினுடைய சந்திப்பு நடக்கவே நடக்காது. அங்கு ஒரு சாதுவை பற்றி கூறியிருக்கிறார்கள் பக்தியில். இங்கு எத்தனை சாதுக்கள், அத்தனை பேரும் சாதுக்கள் தான். சாதுக்களினுடைய சிரோன்மணி அமர்ந்திருக்கின்றார்கள் இங்கு. மகா கும்பமேளா இங்குதான் இருக்கிறது. எல்லாவற்றை விட புனித ஸ்தலம் இதுதான். எல்லாவற்றை விட பிக்னிக் இதுதான். பிக்னிக் செய்ய வாங்க. எங்கே? கடற்கரைக்கு வாங்க. சூரிய கிரணங்களை எடுங்க, சந்திர கிரணம் எடுத்துக்கொள்ளுங்கள், விளையாடுங்கள், எக்ஸ்கர்ஷன் பண்ணுங்க. ஆனால் விமானம் வேண்டும். என்னது? புத்தி என்ற விமானம். அதில் என்ன பெட்ரோல்? டபுள் ரிஃபைன்டு பெட்ரோல். ஒன்று நிராகாரி, இன்னொன்று சாகாரி. நிராகாரி என்றால் நான் ஆத்மஸ்வரூபத்தினுடைய நினைவு, நான் ஆத்மஸ்வரூப குழந்தை. இரண்டாவது சாகாரம், சர்வ சம்பந்தத்தில் பாபாவோடு இருக்க வேண்டும். சாகாரத்தில் சர்வ சம்பந்தத்தின் ரசனை. ஒன்று அவருக்குள்ளேயே எல்லாம் அடங்கி இருக்கிறது. ஒரு பரமாத்மாவினுள் எல்லா அன்பினுடைய ரசனையை, குஷியை அடைய வேண்டும், அனுபவம் செய்ய வேண்டும். எல்லாம் அவருக்குள்ளே இருக்கிறது. அவரை தவிர்த்து வேறு எதுவுமே இல்லை. உலகம் ஒரு பக்கம், பாபா ஒரு பக்கம். அந்த ஒருவருக்குள்ளேயே எல்லாம் அடங்கி இருக்கிறது. முழு சுகம், ரசனை, சுவை, எல்லா போஜனம், எல்லா குஷி எல்லாமே அடங்கி இருக்கிறது. இமிலி பிராண்டோவினுடைய ஒரு கவிதை இருக்கிறது. இந்த உலகம், இந்த பூமி, சூரியன், நட்சத்திரம், சந்திரன் எல்லாம் அழிந்து போனாலும் சரி, எல்லாமே இல்லாமல் போய்விட்டாலும் சரி, நீ மட்டும் இருந்தால் போதும், எல்லாம் எனக்கு கிடைத்து விட்டதாகவே அர்த்தம். ஏனெனில் நீதான் எல்லாம். ஆரம்பம் இங்கிருந்து தான் தொடங்குகிறது. ஆரம்பத்தில் வெறும் வார்த்தை மட்டுமே இருந்தது. அந்த வார்த்தை பரமாத்மாவினுடையதாக இருந்தது. பரமாத்மா தான் அந்த வார்த்தையாக இருந்தார், அந்த ஒளியாக இருந்தார். அவரே எல்லாமுமாகவும் இருக்கிறார். அவரை விட்டுவிட்டு எங்கெங்கெல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். 1000 புஜம் கொண்டவர் நின்று கொண்டிருக்கிறார். இருந்த பொழுதும் 2 கரமுடைய மனிதர்களிடம் தேடி தேடி ஏன் ஏமாற்றம் அடைய வேண்டும்? காரணம் கூறுங்கள். அவ்யக்த மகா வாக்கியம் இன்வெர்டட் கமா. நாம் இன்னைக்கு ஒரு சிறு நாடகம் நடிக்கலாம், ரோல் ப்ளே பண்ணலாம். இதில் 3 ரோல் தான். ஒன்று ஃபரிஸ்தா, ஒன்று ஆத்மாராம், ஒன்று பாப்தாதா. இந்த முழு முரளியையுமே நம்ம நாடகத்தின் ரூபத்தில் இங்கே நாம் காண்பிக்கலாம். முரளியில் என்னென்ன இருக்குதுன்னு இதில் பார்க்கலாம். பாபா குழந்தைங்களை பார்க்கிறார், தோட்டத்தை பார்க்கிறார், மலர்களை பார்க்கின்றார். பாபா கருணை கடலாக இருக்கிறார். என்னுடைய பாபான்னு ஒரு முறை சொன்னால் போதும். ஆனால் அந்த ஒரு பாபாங்கிற வார்த்தை எப்படி இருக்கணும்? இதயத்திலிருந்து, மேலோட்டமாக இருக்கக்கூடாது. ஆழமாக உள்ள உணர்வு பூர்வமாக உயிரோடு கலந்த வார்த்தையாக இருக்க வேண்டும். பரந்தாமத்தை அசைக்க வேண்டும். சூட்சுமதனத்தை கிழித்து கொண்டு செல்ல வேண்டும். அந்த வார்த்தை அப்படி ஒரு இதயத்திலிருந்து ஒலிக்கக்கூடிய வார்த்தையாக இருக்கணும். என்னுடைய பாபா, என்னுடைய பாபா. வெறுமனே மேலோட்டமான வார்த்தையாக இருக்கக்கூடாது. கடவுளே கடவுளே என்று சொல்வதால் ஒன்றும் ஆகப்போவது இல்லை. அது எப்படி இருக்க வேண்டும்? அந்த வார்த்தை இதயத்திலிருந்து அழைப்பாக இருக்க வேண்டும். உள் மனதிலிருந்து வெளிப்பட வேண்டும். ஆழ் மனதிலிருந்து வெளிப்பட வேண்டும் பாபா என்று. திரௌபதியினுடைய நிலை எப்படி இருந்தது? அவரை இவரை என்னை எல்லோரையும் கூப்பிட்டார். கடைசியில் ஹே கோவிந்தா என்று கூப்பிடுகின்றார். அப்பொழுது அவர் வந்தார். அப்படி ஒரு அழைப்பு கொடுக்க வேண்டும். எத்தனை முறை? பகல் பொழுதில் பல முறை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் பாபா பாபா என்று. பகல் பொழுதில் பல முறை நன்றி கூறிக்கொண்டே இருக்க வேண்டும். சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் அவரை அழைப்பு செய்யுங்கள். அவரை துணையாக ஆக்கி கொள்ளுங்கள். நன்றி கூறுங்கள். சின்ன சின்ன விஷயங்களுக்கு நன்றி கூறுங்கள். மதுபன் வந்தீங்க, நன்றி சொல்லுங்க. எல்லாரும் இங்கே வர முடியுமா என்ன? எத்தனை முறை டிக்கெட் புக் பண்ணி கேன்சல் ஆகிருக்குது எத்தனை பேருக்கு? சில பேர் 5 வருஷமாக ட்ரை பண்ணுறாங்க, 10 வருஷமாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, முடியல. ஏன்னா உலகத்தில் மாயாவே அப்படித்தான் இருக்கிறது. விரும்பினாலும் கூட வர முடிவதில்லை. 1000 காரணங்கள் உருவாகி விடுகிறது. சொல்கிறாங்க கால்வலி, மூட்டு வலி, குளிராக இருக்குது, தண்ணி ஒத்துக்கொள்ள, ரூம் சரியாக கிடைக்கல, ரூம் கிடைக்கவே மாட்டேங்குது, நிறைய காரணங்கள் கூறுகிறார்கள். அப்போ முதல்ல இது, அப்புறம் அது, அப்புறம் அதுக்கப்புறம் பிக்னிக், எக்ஸ்கர்ஷன், சூக்ஷ்மோதனம், உபசரிப்பு, இந்த எல்லா விஷயமும் வரணும். இப்போது முரளி ஒரு சின்ன நாடகமாக பார்க்கலாம்.
நிரந்தர சகஜயோகி ஆகிறதுக்கான சகஜயுக்தி. இப்போ ஒரு குழந்தைக்கு பேர் ஆத்மராம். சூட்சும வதனத்தில் தெய்வீக பிக்னிக் மற்றும் சகஜ யோகத்திற்கான யுக்தியை வதனத்தில் கொடுக்கின்றார். பாத்திரம் 1 ஆத்மராம். அவர் ஒரு மாணவராக சஞ்சலமுடைய மாணவனாக இருக்கிறார். 2வது பாப்தாதா ஸ்னேகி மார்க் தர்ஷக் மாத் பிதாவாக இருக்கிறார். 3வது ஃபரிஸ்தா செய்தி எடுத்துக்கொண்டு வருகிறார். அவ்யக்த முரளி 6 ஜனவரி 1983. காட்சி ஆரம்பம். ஆத்மராம் ஒரு நாற்காலியில் அமர்ந்து தனக்குள்ளேயே இப்படி நினைத்து கொள்கின்றார். வாழ்க்கை எவ்வளவு சுமையாகி விட்டது. எல்லாம் ஒரே மாதிரியாக இருக்கிறது. போர் அடிக்கிறது. ஏதாவது புதுமையாக, மெய் கூச்சரிக்கும்படியாக, மெய் சிலிர்க்கும்படியாக ஏதாவது ஒன்று நடந்தால் நன்றாக இருக்குமே. எனக்கு கொஞ்சம் ஓய்வு வேண்டும். நான் நிறைய பார்த்து விட்டேன் இங்கு என்று தனக்குள்ளேயே பேசிக்கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று ஒரு ஃபரிஸ்தா பிரகாச ரூபமாக தோன்றியது. ஃபரிஸ்தா கூறுகிறது, நமஸ்தே ஆத்மராம், நான் பாப்தாதாவினுடைய செய்தியை எடுத்துக்கொண்டு வந்திருக்கின்றேன். ஆத்மராம், ஓ பாப்தாதாவினுடைய செய்தியா? அது என்ன செய்தி? ஃபரிஸ்தா, இன்று பாப்தாதா தனது வெரைட்டி நறுமணமிக்க மலர் தோட்டத்தை பார்த்தார். ஒவ்வொரு குழந்தைகளினுடைய விசேஷத்தினுடைய பாடலை பாடினார். ஆத்மராம், என்னுடைய விசேஷத்தாவையும் பாப்தாதா பார்த்தாரா என்ன? ஃபரிஸ்தா, ஆமாம், பாப்தாதா கூறுகிறார், எப்பேற்பட்ட குழந்தையாக இருந்தாலும் சரி, நம்பர்வாராக இருந்தாலும் சரி, கடைசி நம்பராக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு ஆத்மாவும் பிரியமானவரே, சிரேஷ்டமானவரே. ஆத்மராம் கூறுகிறார், ஆனால் நானும் மிகுந்த பலகீனமானவராக இருக்கிறேன். என்னை கூட பாப்தாதா நினைவு செய்வாரா என்ன? ஃபரிஸ்தா கூறுகிறது, சந்தேகமே வேண்டாம். பாப்தாதா கூறுகிறார், யாரெல்லாம் உள்ளபூர்வமாக ஒரே ஒரு முறை மேரா பாபா என்று கூறிவிடுகிறாரோ அவர் விசேஷமானவர். பாப்தாதா கருணை மற்றும் சிநேகத்தோடு ஒவ்வொரு ஆத்மாவையும் முன்னேற வைத்து கொண்டே இருக்கிறார். ஆத்மாராம் கூறுகிறார், அப்படியென்றால் எனக்கும் பாபாவினுடைய அன்பு கிடைக்கிறதா? ஆமாம், பாப்தாதா சொல்லினால் ஆசீர்வாதம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவருடைய சிநேகம் நிறைந்த சங்கல்பமே அவ்வளவு சக்திசாலியானது. அது நம்பர் 1 பிராப்தியை ஏற்படுத்தி தந்துவிடும். நம்பர் 1 பிராப்திக்கான அனுபவத்தை ஏற்படுத்தி தந்துவிடும். ஆத்மாராம் கூறுகிறார், ஆஹா, இதை கேட்டதும் என் மனசெல்லாம் லேசாகி விட்டது, முற்றிலுமாக. ஆனால் நீங்கள் எதற்காக வந்திருக்கிறீர்கள்? ஃபரிஸ்தா கூறுகிறது, பாப்தாதா உங்களுக்கு சூட்சுமவதனத்தில் தெய்வீக பிக்னிக் ஏற்பாடு செய்திருக்கிறார். அதற்கு உங்களுக்கு அழைப்பும் கொடுத்திருக்கிறார். அங்கு நீங்கள் எந்த சாமானையும் எடுத்துட்டு வர வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுடைய அன்பையும் நம்பிக்கையும் எடுத்துட்டு வர வேண்டும். ஆத்மராம், பிக்னிக்கா? நாம் எங்கே செல்ல போகின்றோம்? ஃபரிஸ்தா, அந்த கடலின் கரைக்கு செல்ல போகின்றோம். கடல் கரை என்றால் இங்கு நம்மை அழுக்காக்கக்கூடிய, மணலாக்கக்கூடிய கடற்கரை அல்ல. அவர் ஞான கடல். அங்கு சூரிய கிரணங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். சந்திர கிரணங்களையும் நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். பிக்னிக் செய்யலாம், விளையாடலாம், ஆடலாம், பாடலாம், எந்த செலவும் இல்லாமல், எந்த அழுக்கும் இல்லாமல். ஆனால் புத்தி என்ற விமானத்தில் நீங்கள் வர வேண்டும். ஆகா, செலவும் இல்லை, அழுக்கும் இல்லை. அங்கு வேறென்ன செய்யலாம்? அங்கு நீங்கள் ஆன்மீக பிக்னிக்கினுடைய ஆனந்தத்தை பெறலாம். குணங்களினுடைய விளையாட்டு விளையாடலாம். தெய்வீக பிரகாசத்தில் ஸ்நானம் செய்யலாம். பாப்தாதா ஸ்வயம் தானே உங்களுக்கு வழிகாட்டுவார். தன்னுடைய அன்பினால், ஞானத்தினால் உங்களுக்கு பாலனை செய்வார். ஆகா, இது அற்புதமான ஆகாயமாக இருக்கிறதே, அங்கே எப்படி போய் சேர முடியும்? ஃபரிஸ்தா கூறுகிறது, ரொம்ப மிக சரளமான விஷயம். தன்னுடைய சங்கல்பம் என்கின்ற விமானத்தை யூஸ் பண்ணுங்க, பயன்படுத்துங்க. இந்த மந்திரத்திலிருந்து ஆரம்பம் செய்யுங்கள். நான் பவித்திர சக்திசாலி ஆத்மா என்று கூறுங்கள். நீங்கள் பாப்தாதாவோடு இணைந்து விடுவீர்கள். இப்போ என்ன செய்யணும்? சங்கல்பம் பண்ணணும். ரொம்ப ஈஸி தான். சங்கல்பம் என்ற விமானம், ஒரே ஒரு சங்கல்பத்தில் நான் போய் சேர முடியுமா? இது எல்லா விமானத்தை விட வேகமானதாக இருக்கிறதே. ஃபரிஸ்தா புன்னகைக்கிறது. ஆனால் நினைவிருக்கட்டும், உங்களிடம் டபுள் ரிஃபைன்டு பெட்ரோல் இருக்கணும். ஒன்று நிராகார நம்பிக்கை மற்றும் போதை. நான் ஆத்மா, நான் பாபாவினுடைய குழந்தை. சாகார ரூபத்தில் சர்வ சம்பந்தத்தினுடைய போதை. ஆத்மராம் கேட்கின்றார், நல்லது, அந்த பிக்னிக்கில் சாப்பிட்றதுக்கு என்ன கிடைக்கும்? ஃபரிஸ்தா, அங்கே சாப்பிடுவதற்கு நல்ல ஆத்மீக ஊட்டச்சத்து கிடைக்கிறது. சாந்தி, அன்பு, சக்தி எல்லாம் கிடைக்கிறது. நினைவிருக்கட்டும், நீங்கள் அங்கு சூரியனோடு சந்திரனோடு விளையாடவும் முடியும். நல்லது, இந்த தெய்வீக பிரயாணத்திற்கு நான் ரெடியாகிவிட்டேன், செல்லலாமா? காட்சி மாற்றம் அடைகிறது. இது நாடகம் இல்லையா? இப்போ சூட்சும வதனத்தில் காட்சி நடக்கிறது. ஃபரிஸ்தா ஆத்மராமரை
யோகத்தினுடைய ஸ்திதியில் எடுத்துச் செல்கின்றார். தெய்வீக சூட்சும உலகம் அங்கு உருவாகி இருக்கிறது. நீங்கள் இப்பொழுது யோகத்தில் செல்ல வேண்டும். அங்கு பாப்தாதா இருக்கின்றார். கூறுகின்றார் பாப்தாதா, ஆஹா, என்னுடைய அன்பான குழந்தை வந்து விட்டது. என்னுடைய அன்பான குழந்தைக்கு இந்த பிரகாசமான உலகத்தில் வரவேற்புகள். ஆகா பாபா, ஆகா, நீங்கள் அதிசயம் செய்துவிட்டீர்கள். பாபா கூறுகிறார், இங்கு உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். ஜன்ம ஜன்மமாக நீங்கள் எதை தேடிக்கொண்டிருந்தீர்களோ அது கிடைக்கும். எல்லையே இல்லாத அன்பு, சுகம், சாந்தி, ஆனந்தம் கிடைக்கும். பிக்னிக்கை கொண்டாடுங்கள். ஆத்மாராம் கூறுகிறார், வா பாபா வா, இது எல்லாவற்றை விட மிக அழகாக இருக்கிறது. நீங்கள் அதிசயம் செய்து விட்டீர்கள். பாப்தாதா உங்களுக்கு மிக மிக நன்றி. காட்சி முடிவடைகிறது. ஆத்மாராம் குஷி குஷியாக சூரிய கிரணங்களில் சந்திரனில் குளித்து கொண்டிருக்கின்றார். தெய்வீக வாத்தாவரனோடு விளையாடி கொண்டிருக்கிறார். நாடகம் முடிவடைகிறது. அடுத்தது ஆக்டிவிட்டி. இன்றைய முரளியிலிருந்து நம்மள்கிட்ட 2 ஆக்டிவிட்டி இருக்கிறது. இப்போ எல்லாருக்கும் இந்த மலர்கள் கொடுக்கப்படும். 2 நிமிஷம் தன்னை பற்றி சிந்தனை செய்யணும். தன்னுடைய உண்மையான விசேஷத்தாவை எழுதணும். எனக்குள்ளே என்ன குணம் இருக்கிறது, எந்த குணம் இந்த யஜ்ஞத்தில் முன்னேற வைக்கிறது, நம்முடைய விசேஷத்தாவை நாம் பார்க்கணும். பாபா நம்முடைய விசேஷத்தை பார்த்து தான் நம்ம இங்கே அழைத்திருக்கிறார், சேவை கொடுத்திருக்கிறார். இதில் 5 மடல்கள், மலர் மடல் இருக்கிறது. இதில் நீங்கள் எழுதணும் உங்களுடைய விசேஷத்தாவை. யாருக்கு மலர் கிடைக்கலையோ அவங்க தன்னுடைய பேப்பரில், தன்னுடைய மனசில் கூட நோட் பண்ணிக்க முடியும். உண்மையிலேயே எனக்கு இந்த விசேஷத்தா இருக்கிறது, இதை பார்த்து தான் பாபா என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார், இதுதான் இந்த யஜ்ஞத்தில் ஈஸ்வரிய காரியத்தில் முன்னேற வைத்து கொண்டிருக்கிறது. மக்கள் எதை பார்த்து பாராட்டுகிறார்கள், அதை, அந்த விசேஷத்தாவை தனக்கு முன் கொண்டு வர வேண்டும். இப்போ ஒரு சின்ன கமெண்ட்ரி கேட்கலாம். இன்னைக்கு பிக்னிக்கு கூட இல்லையா, அதே என்னுடைய ஆதாரத்தில் கமெண்ட்ரி கேட்கலாம். இந்த மலரை நீங்களே வச்சுக்கலாம். இது ஒரு புக்மார்க் போல் உங்களுக்கு பயன்படும். எப்பப்போ இதை பார்க்குறீங்களோ, இந்த விசேஷத்தாவை பார்க்குறீங்களோ, அதை பார்த்து பார்த்து மற்ற விசேஷங்களும் வர ஆரம்பித்து விடும். எல்லாரும் ரெடியாக இருக்கிறீங்களா? கமெண்ட்ரிக்காக ரெடியாக இருக்கிறீங்களா? நீங்கள் விரும்புனீங்கன்னா கண்களை கூட மூடிக்கொள்ளலாம். எல்லாரும் முதலில் தன்னுடைய புத்தி என்கின்ற விமானத்தில் டபுள் ரிஃபைன்டு பெட்ரோல், நான் நிராகாரி ஸ்திதியினுடைய நிச்சயத்தில் இருக்கின்றேன், அதனுடைய போதை இருக்கிறது. நான் ஆத்மா, பாபாவினுடைய குழந்தை. 2வது சாகார ரூபத்தில் சர்வ சம்பந்தத்தினுடைய போதை. இது டபுள் ரிஃபைன்டு ஆயில் பெட்ரோல். நாம் நமது புத்தி என்கின்ற விமானத்தை நிறைத்து கொண்டு திடத்தா என்கின்ற சீட் பெல்ட்டை நாம் கட்டிக்கொள்ளலாம் மனதினில். இப்பொழுது நாம் ஒரு அழகான ஆன்மீக யாத்திரையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம். அனைவரும் அனுபவம் செய்வோம். நாம் கடல் கரைக்கு போய் சேருகின்றோம். அங்கு அமருகின்றோம். அங்கு வீசிக்கொண்டிருக்கும் காற்றை அனுபவம் செய்கின்றேன். கடல் அலையை பார்த்து கொண்டிருக்கின்றேன். சில நேரம் சிறு அலைகள் வருகின்றன, சில நேரம் பெரும் அலைகள் வருகின்றன. மெல்ல 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 அந்த அலைகளில் விளையாடி விளையாடி அதில் நான் மூழ்கி கொண்டிருக்கின்றேன். என்னுடைய மனம் கேட்கின்றது, நான் எங்கே இருக்கின்றேன், நான் எங்கே இருக்கின்றேன் பாபா, நான் எங்கே இருக்கின்றேன்? தன்னை தேடிக்கொண்டிருக்கின்றேன். இந்த நேரத்தில் ஒரு அன்பு நிறைந்த இனிமையான சப்தம் வருகிறது. இனிமையான குழந்தையே, நீங்கள் இங்கே இருக்கிறீர்கள். என்னிடம், என் எதிரில் வாருங்கள். வா குழந்தையே வா என பாப்தாதா கூறுகிறார். நான் அனுபவம் செய்கின்றேன். நான் பிரம்மா பாபா ஞான சந்திரனுக்கு முன்னால் நிற்கின்றேன். அவருடைய குளிர்ச்சி நிறைந்த அந்த சந்திர கிரணங்களை அனுபவம் செய்கின்றேன். அவருடைய ஆன்மீக பாவனை என் உள்ளத்தை ஆகர்ஷிக்கிறது. தெய்வீகமான சந்திரனினுடைய சந்திர ஒளி என் சரீரத்தை ஒளி நிறைந்ததாக ஆக்கி கொண்டிருக்கிறது. சந்திர ஒளி சம்பூர்ண வதனத்தை பிரகாசிக்க செய்து கொண்டிருக்கிறது. நானும் கூட அந்த சந்திரனினுடைய ஒளியினால் பிரகாசம் அடைந்து கொண்டிருப்பதை அனுபவம் செய்கின்றேன். இந்த அனுபவம் எனக்கு மிகுந்த ஆனந்தத்தை, சுகத்தை தருகிறது. பாபா என்னை தன்னிடம் அழைத்து என்னை அன்போடு அணைத்துக் கொள்கின்றார். இது அலௌகிகமான தெய்வீகமான அனுபவம். இதில் பாபா அன்போடு என் தலையில் கை வைத்து மெதுவாக தட்டி கொடுக்கின்றார். அன்போடு கூறுகின்றார், குழந்தாய், இனிமையான குழந்தாய், நீங்கள் தொலைந்து போய்விடவில்லை.
நீங்கள் என்னுடைய கண்ணின் பார்வையிலேயே இருக்கின்றீர்கள். பிறகு பாபா அன்பு நிறைந்த பார்வை கொண்டு திருஷ்டி கொடுத்து என்னை விழிப்படைய வைக்கின்றார். நான் ஆத்மா சுயத்தினுடைய ஆனந்த மயத்தின் ஸ்திதியில் நிலைத்திருக்கும் அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றேன். அப்பொழுது பாபா கூறுகின்றார், குழந்தாய், இப்பொழுது ஞான சூரியனிடம் செல்லலாம். பாபா என்னுடைய கைப்பிடித்து ஞான சூரியனுக்கு முன் போய் சேருகின்றார். அங்கு நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஞான சூரியனுடைய அளவில்லாத கிரணங்களுக்கு கீழே நான் இருக்கின்றேன். இந்த பொன்னிறமான கிரணங்கள் என்னுடைய ஒவ்வொரு ரோம ரோமத்தையும் பிரகாசம் அடையச் செய்கிறது, மெய்சிலிர்க்க வைக்கிறது. எனக்குள் அவரது சக்திகள் நிறைந்து கொண்டிருக்கிறது. ஞான சூரியனான பாபா தன்னுடைய சம்பூர்ண அன்பை என் மீது பொழிந்து கொண்டிருக்கிறார், எனக்கே வழங்கி கொண்டிருக்கின்றார். நான் என்னை மிகுந்த பாக்கியமுடையவராய் அனுபவம் செய்கின்றேன். என்னை நான் சக்தி மிக்க ஒளிமிக்கவராய் அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றேன். ஞான சூரியனான பாபா ஆத்மாவாகி என்னை பாலனை செய்து கொண்டிருக்கின்றார். மிக நல்ல பாலனையை கொடுத்து கொண்டிருக்கின்றார். உள்ளுக்குள் இருந்த தனிமைத்தன்மையை, காலி தன்மையை, வெற்றிடத்தை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். என்னை நானே ஒவ்வொரு விதத்திலும் நிறைந்தவராக அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றேன். சிறிது நேரத்தில் என்னை நானே பார்க்கின்றேன். பாபாவும் தாதாவும் இணைந்து இருக்கிறார்கள். நான் பாபாவினுடைய கைப்பிடித்து கொண்டு கூறுகின்றேன், பாபா, நான் யாராக இருக்கிறேன், எப்படி இருக்கின்றேனோ அப்படியே நான் உன்னுடையவராகவே இருக்கின்றேன். பாபாவுக்கு நான் வாக்கு தருகின்றேன், நீங்கள் என்னுடைய நண்பர், நீங்கள் என்னுடைய தோழர், நீங்கள் வழி துணையாக வரக்கூடிய பிரயாணி. நான் எனது மொத்த வாழ்க்கையையும் உங்களுக்கு சமர்ப்பணம் செய்கின்றேன். என்னுடைய இந்த ஆழமான அளவில்லாத அன்பை பார்த்து கூறுகின்றார். அப்பேற்பட்ட அன்பான நேர்மையான குழந்தைக்கு உள்ளம் நிறைத்த அன்பு நிறைத்த வரதானத்தை நான் தருகின்றேன். குழந்தாய், சதா அமராக இருங்கள், அழிவற்றவராக இருங்கள், முன்னேறிக்கொண்டே இருங்கள். பாபாவுக்கு உள்ளபூர்வமாக நன்றி கூறுகின்றேன். இந்த வரதானத்தை அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றேன். நான் இந்த அனுபவத்தினுடைய சுகத்தை எடுத்து நான் இந்த சரீரத்தில் எமர்ஜ் ஆகுகின்றேன். ஓம் சாந்தி.